முதல்ல வந்து பையனை வந்து சின்ன வயசுலேருந்தே நான் இந்த ஏஎஸ்எம்னு ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், இந்த ஆச்சாரிய ஸ்கூலில் நம்ம பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா அப்படின்ற மாரிலாம் ஒரு ஏக்கமாகவே இருக்கும். முதல்ல பையன் அங்கே ஒரு கிளாஸில் இப்போ அந்த ஸ்கூல் பேரை சொல்ல விரும்பலை. காலையில் போவாப்புல, நைட்டு வந்துடுவாப்புல, ஈவினிங் வந்துடுவாப்புல. அப்போ நம்ம கேட்போம், போய் நம்ம அவங்க மேடம் கேட்கும்போது அவங்க பையன் வந்து அவர் படுத்து தூங்கிடுறாரு, நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இது வந்துச்சு. உடனே வந்து இந்த ஏஎஸ்எம் குரூப் தனியாக ஆச்சாரியால் உருவாக்கணும் போது வந்து ஒரு மிடில் ஃபேமிலி கூட போய் சேர்ந்து அங்கே படிக்கலான்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அப்போ இருந்தே உடனே பையனை சேர்த்தேன். மிக கேர் பண்ணி பையனை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் அவனுடைய நாலேஜ் வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அவனுடைய ஒரு ஸ்பீச் ஆகட்டும், அந்த ஒரு கூச்சப்படுவான், யார்கிட்ட பேசினா கூட ஒரு கூச்சப்படுவான். அவன் என்ன செய்வான்னா, அவன் ஸ்பீச் பண்ணுற அளவுக்கு, அந்த பசங்களையும் டீச் பண்ணுற அளவுக்கு அவனோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அவனுக்கு ஆச்சு. அப்புறம் 11th இப்போ வந்து நாங்கள் வந்து திரும்பவும் அவனை வந்து நம்ம வந்து எங்கேயும் மாற்றக்கூடாது, அவன் இங்கே இருந்தால் தான் அவனுடைய ஃப்யூச்சர் நல்லா பிரைட்டாக இருக்குன்ற அடிப்படையில் இன்றைக்கி அவனுடைய நாலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு காரணம் என்ன சொன்னால், இந்த ஆச்சாரிய ஸ்கூலுடைய இந்த ஆசிரியர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ஆச்சாரிய ஸ்கூலில் ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்த்தேன்னு சொன்னால், இந்த 11th ஸ்டூடெண்ட்டு 10th ஸ்டூடெண்ட்லாம் பல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு நைட்டு 8-9 மணி வரைக்கும் வர்ற பசங்களை பார்த்துருக்குறோம். ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாலேஜ், ஜென்ரல் நாலேஜுன்னா ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜுங்கிறதே கிடையாது. பேருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே எல்லோரும் ஒரு 400 மேலே மார்க் எடுக்கிறாங்க வச்சுக்கலாம். எல்லா ஸ்கூல்லையும் எல்லா இடத்துலையும் 400 மேலே மார்க் எடுக்கிறான், டாப் இருந்தால் கூட ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லி அவங்க 12th முடிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்கள்ட்ட சாதாரணமான ஒரு மினிஸ்டருடைய பேரை கேட்டால் கூட அந்த தெரியாது. அவர்களுடைய இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் யார் பாண்டிச்சேரின்னு கேட்டால் கூட தெரியாத அளவுக்கு ஒரு அடிப்படை நாலேஜே இல்லாத அளவுக்கு அந்த சொல்லி கொடுத்ததை சொல்லுவாங்கள்ல, வாந்தி எடுத்த கதையாக அந்த மார்க் எடுத்து வச்சுருவாங்க எப்படியாவது 400 ஆனால் அந்த ஆச்சாரிய ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, பசங்களை வந்து அந்த டென்ஷன்லாம் பார்த்துக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், என் பையனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சாரிய ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்டாக இன்றைக்கி வர இருக்கான். 12th அவன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற பேரில் அதிகமான மார்க் எடுப்பான்ற நம்பிக்கை இருக்குது. 10th அதிகமாக எடுத்தான், 12th எடுப்பான். அவனுடைய ஃப்யூச்சர் வந்து கடவுளுடைய உதவியோட ஆச்சாரிய ஸ்கூலுடைய பிரின்சிபல் வித் அந்த இருக்கிறாங்களா கிளாஸ் டீச்சர்ஸ், அவங்களோட அனைத்தினுடைய உழைப்பும் அதனுடைய பங்கு இருக்குன்றதை நான் இதன் மூலம் பதிவு செய்கிறேன்.